இயேசுவை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பிசாசின் கிரியைகளை அழிக்கவே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். எல்லா பாவம் சாபம் அதன் மூலமாக வந்த எல்லா தரித்திரம் வியாதி எல்லாவற்றையும் இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அதனுடைய விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் தேவனுடைய ராஜ்யத்தை உங்களுக்குள் வைத்து நீதியை அவருடைய நீதியை உங்களுக்கு கொடுத்து உங்கள் மூலமாக இந்த பூமியிலே அவர் ஆளுகை செய்ய விரும்புகிறார். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் மாற்றி இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில உங்களுக்குள்ளே ஸ்தாபிக்கத்தான் அவர் வந்தார். அப்படி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லுகிற பொழுது மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரத்துல 44வது வசனத்துல இயேசு தன்னை குறித்தே அவர் ஓமையாக சொல்லுகிறார். அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றி சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். பரலோக ராஜ்யம் ஒரு நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்றாரு. அந்த மனுஷன் இயேசு கிறிஸ்து. மகிமையெல்லாம் வைத்து விட்டு அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக இந்த பூமியிலே வந்தார். அவர் வந்து அந்த நிலத்தை வாங்குகிறார். நம்ம சரீரம் தான் ஒரு நிலம் போல இருக்கிறது. நம்ம சரீரத்தை வாங்குறார். நமக்குள்ளே வந்து தேவனுடைய ஆவியானவர் தங்கி இருக்கக்கூடிய உள்ளான மனுஷன், ஆவி, அதை இருதயம்னு சொல்லலாம். அப்ப அதுக்குள்ள தேவனுடைய பொக்கிஷம் அங்கே இருக்கிறது. இந்த பொக்கிஷத்திற்காக இயேசு சிலுவையிலே தன்னுடைய ஜீவனையே கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார். அப்ப நிலங்கிறப்ப வந்து நம்ம சரீரம், நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆவி, உள்ளான மனுஷன், அவனுக்குள்ள அவர் வந்து தங்கும்படியா அந்த பொக்கிஷத்திற்காக தனக்குரிய எல்லாவற்றையுமே விட்டு அவர் இந்த பூமியில வந்தார். கடைசி சொட்டு ரத்தம் வரை நமக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்தார். இந்த இயேசு உங்களுடைய உள்ளத்தின் ராஜாவாக இருக்கிற பொழுது, உங்களுடைய இல்லத்தின் ராஜாவாக இருக்கிற பொழுது, இந்த ராஜா உங்களை போஷிப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் அவர் ஒவ்வொரு நாளும் உங்க மேல வந்து அவர் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார்.